நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஜூன் 29, 2026. ஓகே. இன்னைக்கு உலக செய்திகள்ல ரொம்ப சில முக்கியமான விஷயங்கள்லாம் பேச போறோம். எப்படி பார்த்தாலும் ஈரான் மேல அமெரிக்கா அடிச்சது, அப்புறம் அமெரிக்க தளங்கள்ல ஈரான் அடிச்சது, அடிச்சு குமிச்சிட்டு இருக்கிறத அடிச்சு பயங்கரமா அடிச்சு குமிக்குது. அப்புறம் இஸ்ரேலோட நிலைமை, அதுக்கப்புறம் அமெரிக்கா சைனாவை நேரடியா இப்போ உரண்டை இழுக்கிறது, இது எல்லாத்தையும் சேர்த்து பேச போறோம். நான் கசாலி கசாலி டிகோட்ஸ். இது உலக செய்திகள், உள்ளூர் அரசியல், சமுதாய கருத்துக்கள் அண்டு சினிமா அனைத்தையும் விருப்பொறுப்பு இல்லாமல், சார்பு இல்லாமல், முடிந்த அளவு தரவுகளோடு கொடுக்கக்கூடிய ஒரு சேனல். உங்களுடைய ஆதரவு லைக் பண்ணி கிளிக் செய்து, சப்ஸ்கிரைப் செய்து, நண்பர்களுக்கு பகிர்ந்து, ஹைப் பட்டனை கிளிக் செய்து ஆதரவு தாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறேன். ஏற்கனவே ஆதரவு கொடுத்துட்டு இருக்கீங்க. அந்த கொடுத்துட்டு இருக்க ஆதரவுக்கு மிக்க நன்றி. முடிஞ்ச அளவுக்கு செய்திகளை நீட்டா டீட்டெயில்டா கொடுக்க விரும்புகிறோம். என்னன்னா, நார்மலா செய்தி சேனல் மாதிரி அப்படியே ஒரு விரப்பா நின்றுக்கிட்டு ஈரான் பஹ்ரைனை தாக்கியது அப்படின்னு சொல்றது இல்லை. நம்ம சொல்றது ஈரான் பஹ்ரைனை தாக்குச்சுன்னா அதுக்கு என்ன காரணம், பின்னணியில யாரு, எப்படி, பஹ்ரைனோட நிலைமை என்ன, அது ஏன் பஹ்ரைனை தாக்குது, கத்தாரை தாக்க மாட்டேங்குது, ஏன் குவைத்தை தாக்குது, யுஏஇ தாக்குறது இல்லை, சவுதியை தாக்குறது இல்லை அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்டா பேசுறது. அப்பதான் நமக்கு இந்த பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கு ஓ இது இப்படி இருக்கோ, உலக அரசியல் இந்த மாதிரிலாம் இருக்கோ அப்படின்னு சொல்லி தெரியும். சரி, இப்போ ரொம்ப முக்கியமா ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு செய்தியா நம்ம பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ஐஆர்ஜிசி என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம இப்போ முன்னாடி மரணம் அடைஞ்ச அயத்துல்லா அலி கமெனி சொன்னார் இல்லையா, நான் அணு ஆயுதம்லாம் செய்ய மாட்டோம்னு. அதெல்லாம் தூக்கி போட்டு அட்டாமிக் பாம் அணு ஆயுதம் நமக்கு அவசியம். அது இருந்தா தான் நம்ம இங்க பீஸ்ஃபுல்லா இருக்க முடியும். அது இல்லை அப்படின்னா நம்மளை மிரட்டிக்கிட்டே இருப்பாங்க. அதனால அது அவசியம் சொல்லி ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அது என்ன ஆகணும், இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன ஒரு இதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா, இவங்க 450 கிலோ 453 கிலோ யுரேனியத்தை என்ரிச் பண்ணி வச்சிருக்காங்க இல்லையா, அந்த யுரேனியம் 60% என்ரிச் பண்ண சொல்லியிருக்காங்க. 90% என்ரிச் பண்றதுக்கு ஒரு 15-20 நாள்ல பண்ணிடலாங்க அப்படின்னு இதை ஏற்கனவே சென்காம் வேற சொல்லியிருந்தாங்க. அப்புறம் இவங்க இஸ்ரேலோட மொசாட் வேற சொல்லியிருந்தாங்க. இப்ப நமக்கு தெரிஞ்சு ஏற்கனவே 90% என்ரிச் பண்ணி அவங்க 450 கிலோ வச்சிருக்காங்க. அது ஒரு 10-12 குண்டு செய்யறதுக்கு செஞ்சு ரெடியா வச்சிருக்காங்க அப்படின்னு வேற தகவல் வந்துச்சு. அந்த தகவல் உறுதிப்படுத்தப்படாத தகவல். ஆனா அவங்க செஞ்சிருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்துச்சு. சரி, இப்போ இவங்க சொல்றது ஸ்டேட்மெண்ட் என்ன, நாங்க அணு ஆயுதம் செய்வோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப அணு ஆயுதத்தை செஞ்சு டிக்ளேர் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் ஈரானை அடிக்க முடியாது அப்படிங்கிறது நம்பர் 1. ஓகே. இப்போ அடுத்து ஈரான் என்ன பண்ணிருக்குன்னா, இன்னைக்கு ஓமானோட, ஏன்னா இப்போ அந்த ஹர்முஸ் ஜலசந்தி இருக்கு இல்லையா, அது ஈரானுக்கும் ஓமானுக்கும் இடையில இருக்கு, ஒரு சின்ன 33 கிலோமீட்டர். அப்போ அவங்க ஓமான் கூட சேர்ந்து ஜாயிண்ட் மீட்டிங் போட்டிருக்காங்க. எதுக்குன்னா ஜாயிண்ட் மேனேஜ்மெண்ட், நீங்கள் நானும் சேர்ந்து இதை மேனேஜ் பண்ணுவோம். வரக்கூடிய அந்த டோல் அப்படின்னு சொல்ல முடியாது, மெயின்டெனன்ஸ் சார்ஜ், அந்த மெயின்டெனன்ஸ் சார்ஜ் நம்ம ஷேர் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஜாயிண்ட் மீட்டிங் போட்டிருக்காங்க. அதாவது இது நீங்க திறந்து விட்டணும், இதெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இப்போ ஈரானும் ஓமானும் சேர்ந்து ஜாயிண்ட் மீட்டிங் போற என்ன அர்த்தம், ஹர்முஸ் எங்களோடதுடா, நீங்களாம் யாரும் பேசக்கூடாது, நாங்க பார்த்து உங்களுக்கு எல்லாத்தையும் வழி விடுவோம், அப்பதான் நீங்க கரெக்டா பிரச்சனை எல்லாம் போக முடியும். நீங்க அமெரிக்காவை நம்பி இஸ்ரேலை நம்பி ஏதாவது பிரச்சனை பண்றதா இருந்தா நீங்க பண்ணி பாருங்க, நாங்க என்ன பண்றோங்கிறது நான் உங்களுக்கு சொல்றோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொன்ன இன்னைக்கு ஜாயிண்ட் மீட்டிங் போட்டிருக்காங்க. அந்த ஜாயிண்ட் மீட்டிங்ல அநேகமா எதிர்காலத்துல ஜிசிசி கண்ட்ரிஸ் எல்லாமே ஒத்துக்குவாங்க. அது ஒரு விஷயம் இருக்கு. அதுக்கப்புறம் இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இஸ்ரேல் ஹிஸ்புல்லாவோட டன்னல் ஒரு 200 மீட்டர் பிளஸ் 20 மீட்டர் கீழே, 20 மீட்டர் அப்படின்னா ஒரு 60-70 அடி அதுக்கு கீழே இருக்கக்கூடிய டன்னல்ல அவங்க இது வச்சிருக்காங்க, நிறைய அம்யூனிஷன்ஸ் இருக்கு இல்லையா, ஆயுதங்கள்லாம் குமிச்சு வச்சிருக்காங்க. அந்த ஆயுதத்தை பூரா ஹெவியா போட்டு அடிச்சு பயங்கரமா வெடிக்குது. அதை போட்டு தாக்கியிருக்காங்க. தாக்கிட்டு என்ன சொல்றாங்க, இது இந்த மாதிரி நாங்க எல்லாத்தையும் தாக்குவோம், மொத்த லெபனானையும் அழிப்போம்னு சொல்லியிருக்காங்க. அதாவது தாக்குறதுக்கு அமெரிக்கால ஆயுதம் இருக்கலாம், இஸ்ரேல்ல ஆயுதம் இருக்கலாம், ஆனா அங்க இருக்கக்கூடிய வேற எந்த நாடும் ஆயுதம் வச்சுக்க கூடாது, நாங்க தான் நாட்டாமா பண்ணுவோம், மற்றவங்களும் வாழை சுருட்டிக்கிட்டு அமைதியா நாங்க சொல்றத ஓ சரிங்க ஏசமா, ஓகே ஏசமா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு மாதிரி இஸ்ரேல் சொல்லிட்டு இருக்காங்க. ஏற்கனவே அதெல்லாம் தாண்டி ஈரான் நிறைய சாதிச்சுட்டாங்க. அப்புறம் என்ன செய்ய போறாங்க அப்படின்னு தெரியல. அதுக்கு அடுத்து இப்போ இடையில நம்ம ட்ரம்ப் இருக்காரு,
அவர் என்ன பண்ணாரு, இங்க வந்து பார்த்தாரு, ஈரான் வந்து அடிப்பா எல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தாரு. அதுல வந்து பெரிய அளவுக்கு வந்து மூக்கு உடைப்பட்டு, கை உடைப்பட்டு, கால் உடைஞ்சு, எலும்பு கட்டு, மாவு கட்டெல்லாம் போட்டு வந்து அப்படி உட்கார்ந்துருக்காங்களா. இப்ப இந்த நேரத்துல என்ன பண்றாங்க, திடீர்னு அப்படியே நம்ம இப்படியே விட்டா சரியா வராதே அப்படின்னு அப்படியே இந்த பக்கம் இப்படி திரும்பி அப்படியே பார்க்குறாரு சைனா. சைனா கீழ அங்க பார்த்தா தைவான். அடடா! தைவான நம்ம விட்டுட்டோமே! அப்படின்னு சொல்லி, இப்போ தைவான் பக்கம் பார்வை திருப்பி, அதுக்கு ஸ்டேட்மெண்ட் குடுக்குறாரு. வழக்கம் போல வந்து என்ன கிறுக்குத்தனமா ஸ்டேட்மெண்ட் குடுப்பாங்கல்ல, அது குடுத்துருக்காரு. போன வாரத்துல என்ன நடந்துச்சு? நாங்க அடுத்து வந்து நார்த் கொரியாவோட நியூக்ளியர் பத்தி நாங்க பேசப் போறோம் அப்படின்னு சொல்லி, அ அமெரிக்கா இது சொன்னாங்க. எப்படி நாங்க வந்து ஸ்டேட்மெண்ட் குடுத்தாங்க அமெரிக்கா. அது குடுத்தோனே நார்த் கொரியா என்ன சொல்ட்டாய்ங்க, ஏதாவது இத பத்தி நீ பேசுன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நான் உன் மேல அணு ஆயுதத்த பிரயோகப்படுத்திட்டு தான், அணு ஆயுத குண்ட உன் மேல போட்டுட்டு தான் அடுத்த கட்டத்துக்கு நான் சொல்லவே வருவேன். என்ன பத்தி ஏதாவது பேசுனீங்கன்னா தொலைச்சு புடுவேன் அப்படின்னு சொல்லி, கிம் ஜாங் உன் வந்து சொன்ன உடனே அமைதியாயிட்டாங்க. எல்லாத்தையும் அப்படி பொத்திட்டு அமைதியாயிட்டாங்களா? இப்போ வந்து என்ன பண்றாரு, அ சைனா வந்து தைவான ஏதாவது தாக்குச்சு, ஏதாவது பண்ணுச்சு அப்படின்னா, தைவானுக்கு சார்பா நாங்க வருவோம் அப்படின்னு சொல்லி அப்படி சொல்றாரு. டேய் நீங்க வந்து ஈரான்ல பட்டிருக்க அடி வந்து கொஞ்சம் நெஞ்சமா? நீ சைனால போய் என்னத்த போய் புடுங்க போறீங்க அப்படிங்கிறது தான். அதாவது புடுங்கங்கிறது வந்து நம்ம கலவையில இங்க சொல்ற வார்த்தை. சிலர் வந்து என்ன வந்து கெட்ட வார்த்தை மாரி பேசுறீங்க அப்படின்னு சொல்லி. சரி இப்ப புடுங்கங்கிறது கெட்ட வார்த்தையா இருந்துச்சுன்னா, அத தவிர்த்துக்கிறோம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆனா என்னன்னா, நம்ம இது சொல்லுவாங்கல்ல, நம்ம வடிவேலு சொல்றதுதான். "எப்பா நீ புடுங்குனது பூரா வந்து தேவையில்லாத ஆணி." அப்படின்னு சொன்னால, அந்த பாஷையில நம்ம சொல்ற விஷயம். இப்ப நீ வந்து அங்க போயி தைவான்ல போய் என்ன ஆணிய புடுங்க போற? அப்படிங்கிறத அத சொல்றதான். அது அந்த மாதிரி இவங்க சைனா என்ன சொல்லிருக்காங்க, இந்த பக்கம் நீ வந்து தலைய காமிச்சு ஏதாவது பண்ண, அப்புறம் நடக்கிறதே வேற. இது வந்து தைவான் வந்து எங்களோட பார்ட். எங்களோட எங்க சைனாவோட ஒரு பார்ட். அது வந்து எங்களுக்கு தான் உரிமை இருக்கு. வேற எந்த எந்த நாடும் யாரும் வந்து இங்க வந்து வாலாட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி சைனா வந்து அ ரொம்ப வந்து பெருசா வந்து வார்ன் பண்ணியிருக்காங்க. சரி. இப்ப இஸ்ரேல் வந்து ரகசியமா சில விஷயங்கள் வந்து வச்சிருந்திருக்காங்க. அது வந்து லீக் ஆயிருச்சு. எப்படி லீக் ஆகும்? எப்படி பார்த்தாலும் வந்து ஹேக்கிங்ல வந்து ஈரான் வந்து பெரிய ஆட்கள். ஆ ஈரான் சொல்ல முடியல. ஈரான், துருக்கி இல்ல சில ஆட்கள் அங்கெல்லாம் வந்து பயங்கர வந்து பெரிய அளவுக்கு ஹேக்கிங்ல பெரிய ஆட்களா இருக்காங்க இல்லையா? அந்த ஈரான் வந்து அங்க ஹேக்கர்ஸ் வந்து வெளியிட்ட அ இஸ்ரேலோட முக்கியமான ஒரு விஷயம் வந்து லீக் ஆயிருக்கு. அந்த லீக்கேஜ் வந்து உண்மையிலேயே குல வைக்கிற மாரி லீக்கேஜ். என்னன்னா, இவங்க வந்து இஸ்ரேல் அ அணுகுண்ட போடுறதுக்கு ரெடி ஆயிக்கிட்டு இருக்காய்ங்க. எந்தெந்த நாடுகள் ஒரே டைம்ல அப்படி கிளம்புச்சு அப்படின்னா, சல்லு 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 சல்லுன்னு வந்து ஒரு 10 இடத்துல அணுகுண்டு போடுறதுக்கு, அது எந்தெந்த இடம்ங்கிறத லிஸ்ட் நான் இப்ப சொல்றேன். அந்த அணுகுண்டோட அந்த வலிமை சொல்லுவோம் இல்லையா? அது எவ்வளோன்னா 50 கிலோ டன்ல இருந்து 400 கிலோ டன் பவர்ஃபுல். ஓகே. கிலோ டன். அதாவது நமக்கு முன்னாடி வந்து ஹிரோஷிமா, நாகசாகில வெடிச்சது வந்து ஒரு 9 கிலோ டன். 9 கிலோ டன், 10 கிலோ டன் அந்த ரேஞ்சுக்குள்ள தான் ஞாபகம். எனக்கு அது போட்டதா. அ ஆனா சார் பாம்பா, சார் பாம்பா அப்படின்னு சொல்லி இது போட்டது வந்து அது ரொம்ப ஹெவி. ஓகே. ஆனா இது வந்து 50 கிலோ டன் ல 400 கிலோ டன் அப்படின்னா, அது தாங்க முடியாது. பயங்கரமான இது. அது எந்தெந்த லொக்கேஷன்ல போடுறதுக்காக அவங்க அணு ஆயுத சம்மந்தப்பட்டது தயார்படுத்திக்கிட்டு இருக்காங்க, ரெடி ஆகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுனா, டார்கெட் எது எது அப்படின்னா, ஒண்ணு வந்து டெஹரான் தெரியும். ஆ நம்ம நெறைய பேசியிருக்கோம். டெஹரான், இஸ்ஃபாகான், ஆ நட்டான்ஸு, அதுக்கப்புறம் வந்து அ அங்க வந்து என்ன ஒரு ஒரு 3 அணு ஆயுத சம்மந்தப்பட்ட இடம். ஸோ டெஹ்ரான், ஆ இஸ்ஃபகான், நட்டான்ஸு, அப்புறம் டமாஸ்கஸ். இன்னும் சிரியால டமாஸ்கஸ் இருக்குல்ல அங்க, பெய்ரூட், லெபனான்ல பெய்ரூட், அப்புறம் காசா சொல்லவே வேண்டியதில்ல. அது ஏற்கனவே அணு ஆயுதம் போட்ட இடம் மாரி தான் கிடக்குது. அப்படியே ஒரு மாரி உருக்குலைஞ்சு போய் கிடக்கு காசா. ஆ அதுக்கப்புறம் வந்து அ இது வந்து பாக்தாது. இது ஈராக்கோட தலைநகர் பாக்தாது. அப்புறம் கெய்ரோ. ஆ ம இது இருக்கு இல்லையா? நம்ம எகிப்து. அதோட தலைநகர் கெய்ரோ. அதுக்கப்புறம் அலெக்சாண்ட்ரியா. இன்னொரு முக்கியமான துறைமுகம், முக்கியமான ஒரு நகரம் வந்து அலெக்சாண்ட்ரியா, எகிப்தோட நகரம். அதுக்கப்புறம் கார்ட்டூம், மொகதிஷு, ட்ரிப்போலி. இதெல்லாம் வந்து ஆப்பிரிக்கன் சைடுல இருக்கக்கூடியது. இப்போ ட்ரிப்போலின்னு எடுத்தாச்சுன்னா, லிபியால உள்ள இடம். அதுக்கப்புறம் காபூல். அது வந்து ஆப்கானிஸ்தானு. அப்புறம் பாகிஸ்தான்ல வந்து நியூக்ளியர் பிளேஸஸ் ஒரு 3 சைட்டு. ஒண்ணு இஸ்லாமாபாத்து, இன்னொன்னு ராவல்பிண்டி, இன்னொன்னு பாகிஸ்தான் இருக்கக்கூடிய பஞ்சாப். ஏன்னா பஞ்சாப் சொல்லியாச்சு, இந்தியா பஞ்சாப்னு வந்துரக்கூடாது. பஞ்சாப் வந்து பாகிஸ்தான்லயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு. நம்ம இந்தியாலயும் இருக்கு. அப்போ பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய பஞ்சாப், பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய ராவல்பிண்டி அண்ட் இஸ்லாமாபாத். ஏன்னா இஸ்லாமாபாத்ல தான் வந்து இப்ப சமீபத்தில போன மாசம் அதெல்லாம் வந்து அ ம பீஸ் டாக்ல நடந்துகிட்டு இருந்துச்சு. இத்தன நாடு எப்படின்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9,
10, 11, 12, 13, 14, 15, 16, 16 நகரங்கள் மேல அணுகுண்டு போடுறதுக்காக 50 கிலோ டன்ல இருந்து 400 கிலோ டன் பவர்ஃபுல் அணு ஆயுதத்தை போடுறதுக்கு அவங்க வந்து தயார் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற தகவல், உள்ளுக்குள்ள இருந்த தகவல் வந்து இப்ப லீக் ஆயிருக்கு. இந்த லீக்கேஜ் இருக்குல்ல, இதுக்கு வந்து யுஎன் என்ன பண்ண போறாங்க? ஆயோடு மணி ஆயிட்டு உட்காந்துட்டு போறாங்க. அவங்கள கண்டிக்கிறோம், இப்படி செய்றோம், நீங்க சரியில்லை, அப்படியா இப்படியே ஆச்சு வச்சு பேசிட்டு இருப்பாங்க. என்ன செய்ய போறாங்க? ஏன்னா இது வரைக்கும் அவங்க வந்து இந்த நான் ட்ரீட்டி ப்ராலிஃபரேஷன் இருக்கு இல்லையா, அணு ஆயுத பரவல் தடை சட்டம், அதுக்கு வந்து உடன்படலை. ஏ போயா, நான் ஒன்றும் முடியாது அப்படின்னாங்க. அப்ப அதுக்கு வந்து விலக்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அமெரிக்கா 50 வாட்டிக்கு மேல வீட்டோ பவரை பயன்படுத்தி இஸ்ரேலை வந்து காப்பாத்திருக்காங்க. அவங்க வந்து இஸ்ரேலை காப்பாத்த ஆகணும், இல்லைன்னா வந்து அங்க வந்து சீட்டு கிழிஞ்சிடும் அவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த ரெண்டு நாதாரிகளும், இஸ்ரேல் அண்ட் அமெரிக்கா, இந்த ரெண்டு நாதாரிகளும் சேர்ந்து உலக மக்களை வந்து நிம்மதி இல்லாம ஆக்கிட்டு இருக்காங்கல்ல. இதுல அமெரிக்கா வந்து அடுத்து முதல்ல வந்து இஸ்ரேலை சோழி முடிச்சாங்கன்னா மொத்தத்துக்கு உலகம் வந்து ஓரளவு அமைதியா இருக்கும். உள்ளுக்குள்ள சின்ன சின்ன சண்டைகள்ல வேற விஷயம். ஆனா இந்த மாதிரி எப்ப பார்த்தாலும் பிரச்சனை பண்ணிட்டே இருக்கு இல்லையா, அது சரி. இந்த மாதிரி இவங்க வந்து 16 சிட்டி போட்டிருக்காங்க இல்லையா, அதுல ஜிசிசி கண்ட்ரி எதுவுமே இல்லையா? துபாய் இல்ல, அபுதாபி இல்ல, சவுதி அரேபியா, மெக்கா மதினா, அதுக்கப்புறம் வந்து மஸ்கட்டு, அதுக்கப்புறம் வந்து பஹ்ரைனு, அதுக்கப்புறம் வந்து குவைத்து, கத்தாரு, தோஹா. தோஹா கத்தார்னா அதோட தலைநகர் தோஹா. இந்த மாதிரி எதுவுமே இல்லையே. என்ன காரணம்னா, இங்க இஸ்ரேலுக்கு தெரியுது இந்த ஜிசிசி கண்ட்ரி எல்லாம் நம்மளோட அடிமைகள், அமெரிக்காவோட அடிமைகள். அதனால அதெல்லாம் நம்ம வந்து இப்போ கொண்டு போட வேண்டாம். சுத்தி இருக்கிற இஸ்லாமிக் கண்ட்ரி அத்தனையும் வந்து அந்த பக்கம் ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான். ஓகே. அதுக்கப்புறம் ஈரான்ல இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு 3, 4 இடம். அப்புறம் மேல பார்த்தீங்கன்னா ஈராக்கு. ஈராக்ல பாக்தாது. அப்புறம் இந்த பக்கம் கெய்ரோ, அலெக்சாண்ட்ரியா வந்து கீழே இருக்கக்கூடிய எகிப்து. அப்புறம் வந்து துருக்கி. அதுல வந்து துருக்கி வந்து இஸ்தான்புல் போடலை, இன்னும் அது வரல. துருக்கி வந்து ஒருவேளை நேட்டோவோட இருக்கனால அதுல அந்த பேரெல்லாம் வரல. அப்புறம் அங்கிட்டு பார்த்தீங்கன்னா ட்ரிப்போலி, கார்ட்டோமு, மொகதீஷு அப்படின்னு சுத்தி இருக்கக்கூடிய அந்த அந்த ஓரத்தில் இருக்கக்கூடிய ஆப்பிரிக்க நாடுகள். இது எல்லாத்தையும் வந்து குண்டு போட்டு சோலி முடிச்சிடும் அப்படின்னா, இவனை மற்றவங்க சும்மா விடுவாங்களா? ஏன்னா ஒரே டைம்ல அடிச்சு ஒடிச்சாச்சுன்னா மொத்தத்துக்கு உலகமே அரண்டு போய் கிடக்கும். அதுக்கப்புறம் இவங்களை அடிக்கிறதா இல்லை என்னன்னு சொல்லி எல்லாம் வந்து பயந்து போய் கிடப்பாங்களா? அப்படிங்கிற ஐடியா இல்லை. அதாவது எக்ஸ்ட்ரீம். இது வந்து இந்த மாதிரி ஐடியாலாம் யாருக்கு வரும் அப்படின்னா, உலகத்தின் கிரிமினல் இந்த மாதிரி நம்ம நெத்தன்யாவுக்கு தான் வரும். அதெல்லாம் ரெடி பண்ணிருக்காங்க. இப்போ லீக் ஆயிடுச்சு. இப்போ என்ன அடுத்து என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிறது முக்கியமான ஒரு செய்தி. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுங்கன்னா, மோடி வந்து பக்ரீத் வாழ்த்து அனுப்பிச்சிருக்கிறாரு. அதுக்கு வந்து அந்த தலைவர் இப்போ வந்து பதில் வேற அனுப்பிச்சிருக்கிறாரு. பதில் வந்து என்ன அப்படின்னா, நீங்க நல்லா இருக்கணும், இந்திய மக்கள் ரொம்ப நல்லா இருக்கணும், உங்களுடைய வெல்த்தியாகவும் ரொம்ப வசதியாகவும் பாதுகாப்பாகவும் ஒரு நல்ல வெற்றிகரமாகவும் இருக்கணும் அப்படின்னு. இப்போ நம்ம பிரதமர் மோடி யாருக்கு பக்ரீத் வாழ்த்து அனுப்பிச்சாரு? ஈரானுக்கு உச்சபட்ச தலைவர் இருக்கார் இல்லையா, சுப்ரீம் லீடர் முஸ்தபா கமேனி, அவருக்கு வந்து வாழ்த்து அனுப்பிச்சாரு. அதுக்கு வந்து முஸ்தபா கமேனி இப்போ ரிப்ளை அனுப்பிச்சிருக்கிறாரு மோடிக்கு, அதாவது இந்தியாவுக்கு ரிப்ளை அனுப்பிச்சிருக்கிறாரு. நீங்க வந்து ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி அது விஷ் பண்ணியிருக்காரு. அதுக்கு வந்து தேங்க்ஸ் வந்து ரிப்ளை பண்ணியிருக்கிறாரு. ஸோ இது வந்து ஒரு நல்ல உறவுக்கான விஷயம். ஏன்னா நம்ம இந்தியா வந்து நம்ம ஈரானோ இஸ்ரேலோ நமக்கு அது பிரச்சனை இல்லை. இந்தியாவுக்கு எது நல்லது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நமக்கு வந்து இப்போ ஈரான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு அது வலிமையை நிரூபிச்சிட்டாங்க. அவங்க கையில் ஆயில் நிறைய இருக்கு. நமக்கு தேவை வந்து இந்தியா, ஈரான். அப்ப ஈரான், சவுதி அரேபியா, யுஏஇ, ஈராக்கு, இதெல்லாம் நமக்கு தேவைப்படுது. கத்தார், ஏன்னா இதுக்கு கேஸுக்கு எல்லாம் தேவைப்படுது. இதெல்லாம் ரொம்ப முக்கியம்னு சொல்லி இந்தியா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ரொம்ப சரியா இருக்கும் அப்படிங்கிறதான். அதுக்கப்புறம் வந்து இந்த வாரத்துல இப்ப இன்னைக்கு மண்டேயா, இந்த வெள்ளிக்கிழமைக்குள்ள வந்து விட்காஃப் அண்ட் குஷ்னர் 2 பேர் தெரியும். அப்படி டங்கு 2 பேரும் போவாங்க, பேச்சுவார்த்தைக்கு போவாங்க. போயிட்டு வந்து மாறி மாறி பேச்சுவார்த்தை நடத்திட்டே இருப்பீங்க மணிக்கணக்கா. அது வரைக்கும் வந்து கொஞ்சம் அமைதியா இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி. அடுத்து கத்தார் தோஹால வச்சு ஈரானோட அபிஷியலோட பேச்சுவார்த்தைக்கு வர்றாங்களாம் இந்த வாரத்துல. என்ன இப்போ எப்பயாவது அடி வந்து ரொம்ப ஹெவியா வாங்கினாங்கன்னா, நிறுத்து 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 அப்படின்னு வெள்ள கொடி காமிச்சிட்டேன். நிறுத்து, நாங்க வந்து பேச்சுவார்த்தைக்கு வர்றோம்ல, நீ ஏன் வந்து அடிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கு ரெடி ஆயிட்டு வர்றாங்க. இப்ப இதுக்கு முன்னாடி வந்து அங்க ஜெனீவால போன பேச்சுவார்த்தையில என்னாச்சுன்னு தெரியல. 60 நாள் இது வந்து கையெழுத்துலாம் போட்டாச்சு. ஆனா அதுக்கப்புறமும் திரும்ப வந்து அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதை பத்தி கேட்கறதுக்கு நாதி இல்லை. இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இஸ்ரேல் வந்து பயங்கரமான அடி அடிச்சிருக்காங்க இங்க லெபனான்ல. அதை பத்தி கேட்க வந்து நாதி இல்லை. ஆனா பேச்சுவார்த்தைக்கு வர்றோம் அப்படின்னு சொல்றாங்க. பேச்சுவார்த்தைக்கு வர்றோம்னு என்ன அர்த்தம்? அவங்க வந்து கொஞ்சம் அடிபட்டு ஒரு மாதிரி மூச்சு வாங்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு வரணும். இப்ப ஈரானை திரும்ப அடிக்கணும் அப்படின்னா நாங்க தயாராகணும். அப்ப கொஞ்சம் வெயிட் பண்ணியா, நாங்க எங்களுக்கு வலிக்கும்ல அப்படின்னு சொல்லி அமெரிக்கா வந்து பயங்கரமா சொல்லிட்டு இருக்காங்க. அது போக அங்க அமெரிக்கால வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ ட்ரம்ப் வந்து இம்பீச் பண்றது,
பதவி இழக்க செய்யறதுக்கான சான்ஸ் வந்து 72% மேல இருக்கு. எப்படியும் நவம்பர்ல அங்க எலெக்ஷன் வருது. அந்த எலெக்ஷன்ல எப்படி பார்த்தாலும் ட்ரம்ப்போட ரிப்பப்ளிகன் இது வந்து தோத்து போயிரும். டெமோக்ராட்டிக் கட்சி வந்து ஜெயிச்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அப்படி ஜெயிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து இவர் இம்பீச் பண்ணிருவாங்க. இம்பீச் பண்ணிருந்தா நேரா ஜெயில் தான். ஐயா வந்து போய் கழுதிங்கிறாரா என்னத்த திங்கிறாரா தெரியாது. ஆனா ஜெயில். இதுக்கப்புறம் லைஃப் வந்து எண்டு. அவர் ஜெயிலுக்கு போயிட்டாருன்னா ஆட்டோமேட்டிக்கா இங்கே வந்து அக்டோபர் கடைசியில இஸ்ரேல்ல எலெக்ஷன் வருது. அந்த எலெக்ஷன்ல வந்து ஐயா ராசா நீ வந்து இங்க போட்டி போடவே வேணாம் அப்படின்னு நிறைய பேர் வெறுத்து போயிருக்காங்க. யாரு நெத்தன்யாகு, பெஞ்சமின் நெத்தன்யாகு போட்டி போட வேணாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அது என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் வந்து இப்ப நேத்து நைட்ல இருந்து பார்த்தேன். நேத்து பகல் நேத்து நைட்ல இருந்து பார்த்தீங்கன்னா, குவைத் அண்டு பஹ்ரைன் ரொம்ப முக்கியமா வந்து பஹ்ரைன்ல 5த் ஃப்ளீட் அப்படிங்கிறது வந்து அமெரிக்காவோட முக்கியமான கடற்படை தளம். அந்த தளத்த அடிச்சிருக்க அடி, இவங்களோட ஆர்மி வந்து மிசைல் அண்ட் ட்ரோன் வந்து மழையா பொழிஞ்சிருக்காய்ங்க. இது என்னடான்னா, ஏன்டா இவங்கள வந்து இந்த தளத்துக்கு நம்ம இடம் குடுத்தோம், நம்ம இப்படி பண்ணோம்னு சொல்லி, அங்க இருக்கக்கூடிய அ பஹ்ரைன் அரசு என்ன பண்ணா, "ஐய்யய்யோ! போச்சே! மொத்தத்துக்கு அடி பின்றாய்ங்களே! நஷ்டம் வந்து அமெரிக்காவுக்கு நஷ்டமா இருக்கலாம். ஆனா, இடம் வந்து எந்த இடம்? இந்த இடம் நாசமா போச்சுன்னா, திரும்ப அந்த இடத்த கட்டமைக்கணுமே! அதுக்கு என்ன செய்ய போறோம்ன்னு" சொல்லி எல்லாம் புலம்பிக்கிட்டு இருக்காய்ங்க. ரொம்ப மோசமான சிச்சுவேஷன் இருக்காங்க. அப்படின்ற மாரி சொல்றாங்க. சரி. அதனால இப்போதைக்கு என்னன்னா, இப்போ அமெரிக்கா வந்து ஒரு பக்கம் சைனா பக்கம் பார்வையிட்டு இருப்பாங்க. சைனா வந்து வார்ன் பண்ணியிருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா, இஸ்ரேல் வந்து விடாம தொடர்ந்து லெபனான் அடிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவிங்க வச்சிருந்த லிஸ்ட் வந்து 16 ம ம நகரங்கள். அத அடிக்கிறதுக்கு அணு ஆயுதம் போடுறதுக்கு நகரங்கள வந்து லிஸ்ட் போட்டு வச்சிருக்காங்க. அது லீக் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் இங்க வந்து அடி அடின்னு அடிச்சு பிக்கிறாய்ங்க ஈரான் வந்து அமெரிக்காவோட தளங்கள. குவைத்லயும் வந்து பஹ்ரைன்லயும். மத்த 4 தளத்தையும் அடிக்கல. எல்லாம் வெயிட்டிங்ல இருக்கு. ஏன்னா, ஆல்ரெடி இவங்க வந்து காசு குடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கிட்டு இருக்காங்கல்ல. எது யுஏஇ இருக்கட்டும், கத்தாரா இருக்கட்டும். அப்புறம் சவுதி வந்து ஆல்ரெடி வந்து கைகோர்த்துட்டாங்க. இப்ப ஓமானோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. ஏதோ ஈரானும், ஓமானும் ஜாயிண்ட் மீட்டிங் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அத வந்து எப்படி மேனேஜ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி. இது ஹர்மோஸ. ஸோ இதுதான் இன்னைக்கான செய்தி. அடுத்தடுத்து என்னென்ன செய்தி இருக்கு அத அப்டேட் பண்றோம். அடுத்த கால்ல சந்திப்போம்.